தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளே வணக்கம் சார். பெரியார் தப்பாக பேசினார், சரிங்களா? அதுக்கு இப்போ என்ன பிரச்சனை சார்? தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளே சொல்லுங்க. அவர் மேலே போய் கேஸ் போட போறீங்களா? சொல்லுங்க மக்களே, கேஸ் போட்டால் செல்லுமா? பெரியாருக்கு இப்போ என்ன பிரச்சனை? வகுத்து பசியா? தண்ணி வந்து நனைஞ்சு அவர் பொருள் பூரா சேதமாகி போச்சா? சொல்லுங்க. ஒரு பெரிய ஒரு வீடு இடிஞ்ச ஃபஸ்ட்டு பேர் அது கொஞ்சோண்டு விண்டுச்சு, அப்புறம் மொத்தமாக ஒரு ஓட்டு வீட்டு மேலே சாஞ்சிச்சா சார்? அந்த மாதிரி பெரியார் வீடு சாஞ்சு வச்சா? சொல்லுங்க. அவர் இறந்து எவ்வளோ நாள் ஆச்சு? பாவத்தை அவர் ஏன் அப்படி பேசுறீங்க? இப்போ இருக்க மனிதர்களே 60% தான் ஒழுக்கமாக பேசுகிறாங்க, சரியாக பேசுகிறாங்க. அவர் அந்த காலத்து மனிதன், குண்டக்கு மண்டக்காத்தான் பேசியிருப்பார். எல்லா பேரும் அப்படி தானே இருந்தான். இப்போ இருந்த தாத்தா கூட என்ன அசிங்கமாக தானே பேசிக்கிருக்காரு. கிராமத்தில் போய் பாருங்க, அந்த காலத்து மனிதனை போய் அப்படி பேசினாரு அப்படி பேசினாரு. யார் சார் தப்பாக பேசலை? சொல்லுங்க. ஒரு மனுஷனை இம்சையை கொடுக்கறது, அந்த இம்சையில் 2 வார்த்தை தப்பாக பேசிட்டா அது அவர் இப்போ இல்லையே, அதான பஞ்சாயத்து. இப்போ இருக்க மனிதன் பேசுங்க. இந்த ஒரு தாத்தா பாட்டி அழுதாங்களா, இந்த வீடு இடிஞ்சு வச்சுட்டு, அவங்களுக்கு எதுவும் வீடு கட்டி கொடுத்தீங்களா சார்? சொல்லுங்க. ஒரு சாராயம் குடிச்சு கிசும்பேறி போய் இறந்தவங்களுக்குலாம் காசு கொடுத்தீங்களா? அந்த தாத்தா சொல்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வீடு சம்பாதிச்சு கட்டினேன், பூரா வீடு இடிஞ்சு வச்சு தண்ணி அரிச்சுன்னு சொன்னார்ல, அந்த வீடை கட்டி கொடுத்தீங்களா? அவ்வளோதான், முடிஞ்சா? உங்கள் நடிப்பு நாடகம்லாம் முடிஞ்சா? இனி மழை வராதா? சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு வீடு இடிஞ்சு கீழே விழுகும்ல? சொல்லுங்க சார். வீடு இடிஞ்சு கீழே விழுகுமா விழுகாதா? சரி செஞ்சிட்டிங்களா? இனி அந்த ஏரியாவில் தண்ணி போகாதா? தமிழ்நாட்டில் மக்களோட சுரோடு இருக்க மக்களோட பிரச்சனை முடிஞ்சுட்டு இறந்த மனிதனை பேச ஆரம்பிச்சிட்டிங்களா? சொல்லுங்க. எத்தனை பிரச்சனை தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு.